மாமனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிலாவும் சோழனும் ரெண்டு பேரும் போயிட்டு நம்ம செரன் கிட்ட சொல்றாங்க, அண்ணன் நாங்க சந்தாவோட வீட்டில் போயிட்டு பேசிட்டு வந்துட்டோம். சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கண்ணே. இப்போ எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா சந்தாவோட அண்ணாவுக்கும் உங்களை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா, அதனால கல்யாணத்தை உடனே நடத்திடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பாண்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பல்லவன் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. சோழன் உடனே நம்ம சேரனை கிண்டல் பண்றாங்க. என்னென்ன கல்யாண கலை ரொம்பவே அதிகமா இருக்கு போல உன் முகத்துலன்னு சொல்லிட்டு மாறி மாறி எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சேரனுக்கு கொஞ்சம் கூட ஹாப்பினஸே கிடையாது. ஏன்னா நம்ம நிலா ஒருவேளை வீட்டை விட்டு போயிடுவாளோ, சந்தா வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா நிலா இங்க இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்திலேயே மட்டும்தான் இருக்காங்க. நம்ம சேரன் நம்ம எப்படியாவது பேசி பார்க்கலாம், என்ன நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு ஒரு முக்கியமான வேலையே போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி நம்ம சேரன் போனதும், என்னென்ன சந்தாவை பார்க்க தானே போறேன், போ போ இன்னும் ஒரு வாரத்திலயோ 10 நாள்லயோ கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மாறி மாறி கிண்டல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சேரன் ஒரு இடத்துல தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்ல முதல்ல சோழனும் நிலாவும் சேர்ந்து புருஷன் பொண்டாட்டிய சந்தோஷமா அவங்க லைஃபை தொடரட்டும், அதுக்கப்புறமா வேணும்னா கூட என்னுடைய கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கலாம், இந்த விஷயமா அனிஷ்கிட்டையும் சந்தா கிட்டையும் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு சேரன் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணதுமே உடனே நம்ம சந்தா வெக்கப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே நம்ம அனிஷ் சொல்றாங்க, பையா சோழனும் நிலாவும் வந்தாங்க, நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க, அதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அனிஷ்ன்றாங்க. என்ன விஷயம் பையா சொல்லுங்கன்றாங்க. இல்ல இப்ப வரைக்குமே சோழனும் நிலாவும் சந்தோஷமா அவங்களுடைய லைஃபை வாழவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி என்னால மட்டும் என்னுடைய லைஃபை சந்தோஷமா வாழ முடியும்? அதனால இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம். சந்தா எனக்காக நீ காத்துட்டு இருப்ப இல்ல, உன்னை நான் கட்டாயமெல்லாம் படுத்தலைன்றாங்க. உடனே சந்தா நீங்க எத்தனை ஜென்மம் காத்துட்டு இருக்க சொன்னாலும் அதை காத்துட்டு இருக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன், நீங்க ஏன் இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சந்தா பேசுறாங்க. அனிஷு இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பையா, முதல்ல வீட்டு பிரச்சனை சால்வ் ஆகட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தேவை என் தங்கச்சியை ஒரு நல்லவர்கிட்ட ஒப்படைக்கிறன்ற திருப்தி மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. 1 வருஷமோ 2 வருஷமோ எப்பனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது பையா, எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு இப்ப அனிஷ் சொன்னதும் உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி நம்ம அடுத்த வேலையா என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சோழன் நிலாவுக்கு கால் பண்ணி, ஏங்க நிச்சயதார்த்தம் இப்போதைக்கு சிம்பிளா வச்சுக்கலாமா நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்னது மறுபடியும் நிச்சயதார்த்தமா? யாருக்குடா நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு நடேசன் அங்க வராங்க. இல்ல அது வந்துன்றாங்க, என்ன மறுபடியும் அந்த மாயடிய பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல இல்ல அங்கிள் அதெல்லாம் இல்ல, வேற என்ன சொல்லுங்க, வேற என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல நம்ம சந்தாவுக்கும் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏமா உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இங்க பாரு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டெல்லாம் தெரியாதீங்க. நான் என்ன சொல்ல வருகிறத தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க எல்லாரும் காது கொடுத்து கேளுங்கன்னு சொன்னா கூட, இங்க பாருங்க அங்கிள், சேரன் அண்ணனுக்கும் பிடிச்சிருக்கு, சந்தாவுக்கும் பிடிச்சிருக்கு, அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இதுல என்ன இருக்குன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே சேரன் நான் சந்தா கிட்ட பேசினேன், சந்தா இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டான்ற மாதிரி சொல்லியிருக்கான்றாங்க. என்னதான் நடக்குது இங்க? ஒவ்வொருத்தரும் இப்ப கல்யாணம் வேணாம் இப்ப கல்யாணம் வேணாம்னா என்ன அர்த்தம்? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கமும் மாறி மாறி பயங்கரமா கோவப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப நிலா சேரன் கிட்ட, அண்ணன் என்னென்ன பிரச்சனை, எதுக்காகனா கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற? கார்த்திகாவை கல்யாணம் பண்ணாம இருந்ததுக்கான காரணம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா கார்த்திகாவோட வீட்டுல உங்களுக்கு பொண்ணு கொடுக்க அவங்க தயாரா இல்லை. ஆனா இது எல்லாமே மறந்துட்டு உங்க பழைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமா மறந்துட்டு சந்தா கூட சேர்ந்து நீங்க சந்தோஷமா உங்களுக்கான ஒரு லைஃபை வாழ போறீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காகன்னு ஒத்துக்க மாட்டேன்றீங்க சொல்லுங்கன்னுன்றாங்க.
இல்லம்மா நான் ஒத்துக்காமலாம் இல்லை, சந்தாவுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், எங்க 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குது அவ்வளோதான் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நிலாவுக்கு ஒண்ணுமே புரியாம நிலா ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. சேரனும் பாண்டியும் என்ன காரணத்துக்காக இப்படி சொல்றாங்கன்ற விஷயத்த நிலா கண்டுபிடிப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.